இப்ப அச்சுறுத்தி தானே உள்ள போயிருக்காரு. அதனாலயா? ஆமா. ஓகே. நான் பாஜகவிற்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. ஓகே. 5 வருடம் விசுவாசமாக இருந்து தன்னை காப்பாத்தி கொண்டார். அப்போ 2021 தேர்தலையும் ஓடி போனாரு. அதுவும் வந்து ரொம்ப மோசமான நிலையிலேயே காணச்சாரு. 2020 பாராளுமன்ற தேர்தலையும் ஓடி போனாரு. 24 தேர்தலையும் ஓடி போனாரு. காரணம் என்ன? அது மாத்திரமல்ல, பாஜகவிற்கு கேட்பதை கொடுப்பேன்னு சொன்னாரு. அவங்க என்ன 60 தொகுதி கேட்டாங்க, 40 தொகுதிக்கு வந்துருவாங்க. 20 தொகுதியை தாச்சா ஓட மாட்டாரு, ஓடிடுவாங்கன்னு நினைச்சு அறிவிச்சு கதவை சாத்தினாரு. மோடி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமித்ஷாவை அனுப்பினாரு. இவர் கதவு திறக்கலையே. சார், இவரை பொறுத்த வரைக்கும் தவண்டு வந்து எதையும் செய்வார். நான் ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றேன். தவண்டால் முதல்வராக முடியும் என்பது இவருக்கு தெரியும். காலில் விழுந்தால் கவிழ்ப்பார்கள் என்பது சசிகலாவுக்கு தெரியாமல் போய்விட்டது. அங்கேயும் விசுவாசம் இல்லை, இங்கேயும் விசுவாசம் இல்லை. இப்ப யாருமே விசுவாசம் இல்லாமல் மீண்டும் பாஜக விட்ட மிரட்டலுக்காக போய் நினைக்கிறார். வேற வழி இல்லை. ஏன்னா மீண்டும் ரைடு வரும்.